பைபிள்ல உள்ள ஒரு சில விஷயங்களுக்கு நமக்கு உண்மையான அர்த்தமே தெரியல. கண்மூடித்தனமா சில விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கோம். அதுல ஒரு விஷயம் தான் நகை போடாம இருக்கிறது. 1 பேதுரு 3வது அதிகாரம் 4வது வசனத்துல வாசிக்கும் போது, அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதியிலும் உள்ள ஆவியாகி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஏன் தேவன் இந்த வசனத்தை வேதத்துல கொடுக்கணும்? இதுக்கான காரணம் என்ன? ஒருவேளை அவருக்கு நகை போடுறதோ இல்ல பூ வைக்கிறதோ அவருக்கு பிடிக்காதா? தேவன் அதை வெறுக்கிறாரா? அதனால தேவன் இதை சொல்லியிருக்காங்களா அப்படின்னா இல்ல. இதெல்லாம் பண்றதுனால வரக்கூடிய ஒரு சில குணத்தின் மாற்றம் தேவனுக்கு அருவருப்பான காரியங்களா இருக்குது. ஒருவேளை நீங்க யோசிச்சு பாருங்களேன், உங்கள்கிட்ட நிறைய தங்க நகைகள் இருக்கு, நீங்க நிறைய நகை போடுறீங்க. அது போடும்போது உங்களோட இருதயத்துல என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்கா ஒரு பெருமை வரும். மத்தவங்களை விட நான் பெரிய ஆளு, நான் ரிச் அப்படிங்கிற எண்ணம் வரும். இதெல்லாம் தேவனுக்கு பிடிக்காத குணங்கள். பெருமை, மேட்டிமை, அகந்தை, இதெல்லாம் அவருக்கு பிடிக்காததா இருக்கிறதுனால நீ இதெல்லாம் பண்றதுனாலதான் உனக்கு இந்த குணங்கள்லாம் வருது, அப்போ நீ இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பேரு ஏன் நீங்க நகை போடாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவங்கள்ட்ட பதிலே இருக்காது. என்னுடைய சர்ச்ல எல்லாரும் போடல, சோ நானும் போடல. என்னுடைய வீட்டுல யாரும் போடல, நானும் போடல. என்னை சுத்தி உள்ளவங்க எல்லாம் ஏதாவது நினைச்சுப்பாங்கன்னு சொல்லி நானும் போடாம இருக்கேன் அப்படிங்கறதுதான் 90% பதிலா இருக்கு. ஒருவேளை நீங்க இப்படி இருப்பீங்கன்னு சொன்னா நிச்சயமா உங்களுடைய இருதயத்துல அதுக்கான ஆசை இருக்கும். இருதயத்துல அது மேல ஆசைகளை வைத்து கொண்டு மற்றவங்க என்ன நினைப்பாங்கிறதுக்காக நீங்க போடாம இருப்பீங்கன்னு சொன்னா தேவன் நிச்சயமா அதுல பிரியப்படுறதே இல்லை. அவரை நான் அதிகமா நேசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த ஜுவல்ஸ் மேலயோ இல்ல மற்ற காரியங்கள் மேலயோ எனக்கு என்ன பண்ணாது? விருப்பம் வராது. ஒருவேளை அது பூவா இருக்கலாம், நகையா இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய இருதயத்துல மனமேட்டிமையோ பெருமையோ அகந்தையோ இதெல்லாம் வரும்னு சொன்னா அதை நீங்க செய்யாம இருக்கிறது ரொம்ப நல்லது.